ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தஸ்யாவதௌ த்வயி நிலீனமதேரமுஷ்யாஹ தஸ்யாவதௌ த்வயி நிலீனமதேரமுஷ்யாஹ ஸ்யாமஸ்சதுர்புஜவபு ஸ்வயமாவிராசீஹ श्यामश्चतुर्भुजवपु स्वयमाविरासीः नम्रां च तामिह भवत्तनयो भवेयम् नम्रां च तामिह भवत्तनयो भवेयम् गोप्यम् अधीक्षणमिति प्रलपन्नयासीः गोप्यम् अधीक्षणमिति प्रलपन्नयासीः तस्यावदौ त्वयि निलीनमदेरमुष्याः श्यामश्चतुर्भुजवपु स्वयमाविरासीः तस्यावधौ त्वयि निलीनमदेरमुष्याः श्यामश्चतुर्भुजवपु स्वयमाविरासीः नम्रां च तामिह भवत्तनयो भवेयम् गोप्यम् अधीक्षणमिति प्रलपन्नयासीः नम्रां च तामिह भवत्तनयो भवेयम् गोप्यम् अधीक्षणमिति प्रलपन्नयासीः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தஸ்ய அவதவ், அந்த நோன்போட முடிவில், த்வயி நிலீனம் மதேகே, உங்களோட பக்தியிலேயே மூழ்கின மனத்துடன் இருந்த அதித்தி, அமுஷ்யாக, அவளுக்கு எதிரில், சியாமக, அப்படியே சியாம வர்ணத்தோட, சதுர்புஜ வபுகு, 4 கரங்கள் கொண்ட திருமேனியோடு, ஸ்வயம் ஆவிராசிகி, நீங்கள் ஆவிர்பவித்தீர்கள். நம்ராம் தாம்ச, மேலும் பணிந்து வணங்கிய அவளிடம், இக பவத் தனயக, உனது மகனாக, பவேயம், நான் பிறப்பேன், மத் ஈக்ஷணம், என்னை தரிசித்தது, கோப்யம், ரகசியமாக இருக்கட்டும், இதி பிரலபன்னு, என்று கூறிவிட்டு, அயாசிஹி, மறைந்து விட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தஸ்யாவதௌ த்வயி நிலீனமதேரமுஷ்யாஹ ஸ்யாமஸ்சதுர்புஜவபு ஸ்வயமாவிராசீஹ நம்ராம் ச தாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் அதீக்ஷணமிதி பிரலபன்னயாசீஹ. அவ்வாறு 12 நாட்கள் விரதம் முடியும் சமயத்தில் அப்படியே அதித்தி வந்து பகவானோட பக்தியிலே லயிச்சிருந்தா. அந்த முடிகிற சமயத்தில் பகவான் அங்கே ஆவிர்பவிச்சிட்டார். நீலமேக சியாமள நிறத்தோட 4 திருக்கரங்களை கொண்டவராக அவள் முன்னால் தோன்றினீர்கள். அப்பொழுது தங்கள் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிய அவளிடம், உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டீர்கள். அதித்தி, என் புதல்வர்கள் மீண்டும் தேவலோகத்தை பெற வேண்டும், பலியை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள். பலியை வதம் செய்ய முடியாது, ஏன்னா பலி வந்து பிரஹ்லாதனோட பேரன். பிரஹ்லாதன் கிட்ட உன்னோட வம்சத்தில் தோன்றுகிற யாரையும் அழிக்க மாட்டேன்னு வரம் கொடுத்துருக்கேன். மேலும் மகாபலிக்கு குரு பக்தி அதிகம், சுக்ராச்சாரியாரின் அருள் அவனுக்கு ரொம்ப உள்ளது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதித்தி சொல்கிறா, பகவானே, தங்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்று உண்டா? தாங்கள் தான் என் புத்திரர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், அது எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது, நான் உங்களையே நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா.
உங்கள் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லையா? அப்போ நானே உனக்கு மகனாக பிறப்பேன். என்னை தரிசனம் பண்ணதையும் நான் உனக்கு வரம் அளித்ததையும் ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்தீர்கள் அப்படின்னு பட்டதிரி இங்கே நமக்கு சொல்கிறார்.